Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம்னா நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க சும்மா ஜாலியாக ஒரு ட்ரிப் கோயம்புத்தூர் போயிட்டு வரலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா சும்மா ஒரு ஒன் டே ட்ரிப்பாக கோயம்புத்தூருக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு எப்படி பட்ஜெட்டில் என்ன பார்க்க முடியுன்றதுக்கு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ திருப்பத்தூர்லேருந்து பஸ் ஏறிட்டோம். எங்கே போகிறோம்னா இப்போ நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து கோயம்புத்தூருக்கு எக்ஸ்பிரஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். இப்போ மார்னிங்கே வந்து கோடை மலைன்றதுனால கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது ஏரியாலாம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே மழை பெஞ்சு விட்ட மாதிரி இருக்குது ஏரியா ஃபுல்லாக. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு, வாங்க நம்ம வந்து உள்ளே வந்து போகலாம் பிளாட்ஃபார்முக்குள்ளே. இப்போ நம்ம எர்ணாகுளம் போகிற ட்ரெயினில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போக போகிறோம். ட்ரெயின் இன்னும் பிளாட்ஃபார்ம் வரல. சரி வாங்க நம்ம வந்து இப்போ பிளாட்ஃபார்மில் நிற்கலாம். எப்படியும் ட்ரெயின் வர்ற டைம் ஆகிடுச்சு. இப்போ ட்ரெயின் வந்துட்டு இருக்குன்றாங்க, பிளாட்ஃபார்மில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் வந்துடுச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம கோயம்புத்தூர் போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ட்ரெயினில் சீட்டே கிடச்சிச்சு. ஏன்னா சேலம் ஜங்ஷனில் வந்து கொஞ்சம் பேர் இறங்கினாங்க. இறங்கின அப்புறம் தான் நம்மளுக்கு இங்கே சீட்டு கிடச்சிச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். இங்கே ஒரு காஃபி போட்டாச்சு சூடாக, ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கிறதுனால இங்கே ஜங்ஷனில் காஃபி சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஈரோடு கிட்டே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஈரோடு ஜங்ஷனு. இப்போ காவேரி ரிவர் கிராசிங் வருது. ஸோ அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. காவேரியில் அகண்டு விரிஞ்சு தண்ணி போயிட்டுருக்கு, அதை நான் உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் ஈரோடு ஜங்ஷன் ரீச் ஆகி உள்ளே வந்துட்டோம். ஈரோடு ஜங்ஷனில் தான் இருக்கோம். திருப்பூரில் நம்மளோட நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக இந்த திருப்பூர் ஸ்டேஷனில் ஃபுல்லாக கும்பலாக இறங்குறாங்க நார்த் இந்தியன்ஸு. ஃபைனலி நம்ம கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெளியே போகலாம். பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வெளியே வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஜங்ஷன் என்ட்ரன்ஸு. ஸோ இன்ஜின் ஒன்று இருக்கும், இது ரியலாக இருக்கிற இன்ஜின் தான். அது வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோட இது என்ட்ரன்ஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து பஸ் ஏரியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கோயம்புத்தூர் ஆர்ட் ஆஃப் த சென்டரில் இருக்கோம், சிட்டி சென்டரில். ஸோ இதுதான் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். நம்ம பஸ்ஸில் போகும்போதே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ். இங்கே தான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் கோயம்புத்தூர் மெடிக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்குது. அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் போகிறோம். அப்படியே நம்ம அந்த பஸ் ஸ்டாப் தாண்டி அப்படியே போனோன்னா பாருங்கள் பொதுப்பணித்துறை வருது, அலுவலகம், ஆஃபீஸு. ஸோ இங்கேயும் எல்லாம் மெயினான ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து கோயம்புத்தூர் மாநகராட்சி ஆஃபீஸ் இருக்குது. ஸோ அது தாண்டோடனே நம்ம ஃப்ளைஓவர் உக்கடம் வந்துடுறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த இடத்தாண்ட ரீச் ஆகிடும் பஸ் ஸ்டாப் ஃப்ரெண்ட்ஸ். இது பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து வேரியஸ் பிளேசஸ் பஸ் கிடைக்கும், நம்ம எங்கே போகிறோமோ அங்கே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து எங்கள் பக்கத்தில் இருக்கிற இதுதான் போட் ஹவுஸ் பார்க்கு கொண்டு போகிறோம். ஸோ அங்கே வந்து அப்படியே அவுட் சைடில் காட்டுற பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேயும் வந்து இந்த ட்ரெயின் ஃபுட் ட்ரெக் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே யார் யாரெல்லாம் ஃபுட் ட்ரை பண்ணியிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அங்கே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பிரியாணி சேலஞ்சும் போட்டிருந்தாங்க அந்த இடத்தாண்ட தான். ஸோ யாரும் ட்ரை பண்ணிக்கலாம், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வந்திருக்கிற இடம் ஈஷாக்கு வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஈஷாவை அங்கே ஈஷாக்கு தான் வந்திருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சுற்றி மலைகள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஈஷாவை சுற்றி. ஸோ அதுதான் வெள்ளிங்கிரி மலை அடிவாரத்தில் தான் இந்த ஈஷா கோயிலே அமைஞ்சிருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கண்ணு கெட்டினதுக்கும் அப்படியே 360 டிகிரியில் சுற்றி பார்த்தா அப்படியே ஃபுல்லாக மலை சுற்றி இருக்குது, தெரியுதுங்களா? அப்படியே மலை ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் வருது, அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடுது பார்த்தீங்களா? அது ஃபுல்லாக மலை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அங்கே ஈஷாவில் போய் சிவனை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக ட்ரெயின் இருக்குது, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ட்ரெயின் பிடிச்சா தான் நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போக முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்குள்ளே பார்க்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.